அவர் வயிறு வளர்க்கணும். அவருடைய பிச்சை எடுத்து கோடீஸ்வரனான உலகத்திலே ஒரு ஆள் யாருறானா அது சீமான் மட்டும்தான். சார், ஆட்சியை குறை சொல்கிறதுக்கும் ஆட்சியை அவங்களுடைய திட்டங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கும் அவனுக்கு தகுதி இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அப்போ கூட சீமான் யாரு? நீ யாருடா நாயே, நீ யாரு? தந்தை பெரியார் யாரு? தனிப்பட்ட அரசியலுக்கு அவருக்கு சம்பந்தம் இருந்ததா? அவரை பத்தி நீ பேசுறேன்னா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? உன்னை நடமாட விட்டுதே தப்பாச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல. சொல்றாரு பெரியார் எல்லாம் படிக்க வச்சாங்க. பெரியார் யாரு படிக்க வச்சது? அண்ணாவை யாரு படிக்க வச்சது? பெரியாருக்கு முன்னாடி யாரு படிச்சதே இல்லையா? இவரதான் படிக்க வச்சாங்க. அதுக்கு சொல்லுங்க நீங்க. பாஜக இருக்கிற வரைக்கும் தான் இவிஎம் மிஷின்ல தெல்லு முள்ளு பண்ணி பாஜக ஆட்சியில இருக்கிறான, அவன் என்னைக்கு இறங்குறான அன்னைக்கு இவன் கதையை பாருங்க. இதே விஜய் இன்னைக்கு சொல்றேன், 13 வருஷத்துக்கு முன்னாடி கொக்கோ கோலா கம்பெனி விளம்பரத்துக்கு ஒரு காசு வாங்கின்னு நடிச்சான். கொக்கோ கோலா குடிங்க, மஜாய் பண்ணுங்க, கும்முன்னு இருங்கலாம் பாட்டு 13 வருஷத்துக்கு முன்னாடி கொக்கோ கோலா கம்பெனி விளம்பரத்துக்கு பணம் வாங்கிட்டு நடிச்சான். அதே கத்தி படத்துல தாமிரபரணி ஆத்து தண்ணிய கொக்கோ கோலா கம்பெனிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு அங்க எதிர்த்து பாவலா பண்ற மாதிரி படத்துல நடிக்கிறான். இங்கேயும் பணம் வாங்குறான், அங்கேயும் பணம் வாங்குறான். இன்றைய தமிழக வணக்கம். உங்களுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் கோ தனசேகர் வந்துள்ளார். அவர் வணக்கம். பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அரசியல் களம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பரபரப்பாகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இடைத்தேர்தலுக்கு மிகப்பெரிய இதாக இருக்குது. சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீமான் பெரியாரை பற்றி மிகப்பெரிய ஒரு பேசி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பாகுது. அதை எப்படி பார்க்குறீங்க? புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பெரியாரை பற்றி ஒரு 4 வரியில் ஒரு கவிதை சொல்லியிருக்கார். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரைப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும். இது புரட்சி கவிஞன் பாரதிதாசன் தந்தை பெரியாரை பார்த்து சொன்ன தகவல் கவிதை இது. அந்த பாரதிதாசனை விட பெரிய அறிஞரா சீமானு? அவர் வயிறு வளர்க்கணும். அவருடைய பிச்சை எடுத்து கோடீஸ்வரனான உலகத்திலே ஒரு ஆள் யாருறானா அது சீமான் மட்டும்தான். அவரை புலம்பெயர் இலங்கை தமிழர்கிட்ட எவ்வளோலாம் சொல்லி பேசி பொய்யா பேசி வாழ வரைக்கும் வாழ்ந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே உண்மை என்றைக்கும் வெளியே தானே தீரும். அது வந்ததுனால இப்போ அவர் பழப்புக்கு, அவர் ஆடம்பர வாழ்க்கைக்கு, சொகுசு வாழ்க்கைக்கு பணம் காசு இல்லை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பெல்ட்டே அடிக்கிறாரு. காலை கீழே படாமல் நேராக அவர் போகிற இடம் எங்கன்னா ஆர்எஸ்எஸ் கூடத்தில் போய் விழுகிறாரு. ஆர்எஸ்எஸ்காரன் சும்மா ஏற்றுப்பானா? பாப்பானுங்களை ஏதாவது பேசணும், அவங்கள குளிர வைக்கணும்னா அவங்களுக்கு எதிராக யாரை இருக்கிறாங்களோ அவங்கள வசப்பாடுறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு ஒரு சூத்திரனா இந்த சங்கி சீமான் கிடைச்சான். அவனை வச்சு அவங்க காயினை ஊத்துறானுங்க. அதுதான் இன்றைக்கி நடக்குது. பெரியாருனுடைய அந்த சகாப்தம் சாதாரண விஷயம் இல்லை சார். அவருக்கு தெரியாது. அந்த கை தட்டுறானுங்களே பூமுட்டைங்க, அவன் தம்பிங்க 23 கிலோ ஆமகரி எங்கள் அண்ணன் கொண்டாந்தார். நண்டில் 6 வகை இறால 6 வகை இறா இருக்குது. நண்டு அப்படியே முழுசாவே கொண்டாந்து வைக்கிறாங்கன்னு கதை சொல்லும் போதெல்லாம் கைத்தட்டி ரசிக்கிற தம்பிங்களுக்கு யார் வைக்கிறாங்களோ அவருக்கு அவருடைய பிரபாகர் மாவீரன் மேதகு ஒரு புரட்சியாளர், அவரை உலகமே போற்றக்கூடிய ஒரு ஆளை சமையல்காரனா மாற்றி அவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொன்னாம்பார். அதெல்லாம் கேட்டு ரசித்த அந்த தம்பிமார்களுக்கு ஒரே ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு கதை இல்லை, இது நிஜம். தந்தை பெரியார் பர்மா, மலேயா, சிங்கப்பூருக்கு இவர் பயணம் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அவர் ஏற்பாடு பண்ணுறதுக்கு அப்போல்லாம் கப்பல் பயணம் தானே. ராஜுலா கப்பல்னு ஒரு கப்பல் நிறுவனத்துக்கு டிக்கெட் போடுறாங்க. அவரோட ஒரு 4-5 பேர் சேர்ந்து பயணத்துக்கு தயாராகிறாங்க. முதல் நாள் நைட்டு 7 மணிக்கு அந்த கப்பல் நிர்வாகம்னா சொல்லுது, நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட என்ஓசி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு புறப்பட வேண்டிய கப்பலுக்கு முதல் நாள் சாயந்தரம் 7 மணிக்கு அவங்ககிட்ட தகவல் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலைமையில் அவசரப்பட்டு ஒரே என்ன இது பயணம் தள்ளி போயிடும் போல தெரியுதுன்ற ஒரு கவலையில் அன்றைய முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜரை சந்திக்கிறார். அவங்க சந்தித்து சொல்லும் போது இதை மாதிரி ஐயா என்ஓசி சர்டிஃபிகேட்டு கேட்கணும்னு சொல்கிறாங்க. புது நடைமுறையாக இந்த என்ஓசி அரசாங்கம் கொடுக்கணும்,
நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, அதுக்கு என்ன காலையில் 10 மணிக்கு வா நான் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாரு. அப்போது காலையில் 10 மணிக்கு 7 மணிக்கு புறப்பட வேண்டிய கப்பலுக்கு நீங்கள் 10 மணிக்கு வர சொல்கிறீங்களா ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போக போகிறது யார், பெரியார், கப்பலே நிறுத்தி விடுவான், போ வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் நம்பாமல் இது என்ன நடக்கிற விஷயமானு ஒரு பதட்டத்தோட கவலையோட வீட்டுக்கு வர்றாரு. முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அந்த கப்பல் நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு. தம்பி சையத் மரக்காயர் வந்து 7 மணிக்கு போகிற வேண்டிய கப்பலை ஒரு 2 மணிக்கு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்க, போக போகிறது வந்து எங்கள் பெரியார் போகிறாருன்னு அவருக்கு தகவல் சொல்கிறாரு. அப்படி ஐயா சரின்னு அவரும் சொல்லிட்டார். அடுத்த நாள் காலையில் ஒரு 9 மணிக்கு அங்கே போகிறாரு. செக்ரட்டரியேட் போகிறாரு. தலைமைச் செயலகத்தில் அந்த என்ஓசியை கொடுக்குறாரு. எல்லாம் வாங்குறாங்க. அந்த 12 மணிக்கு மேலே 2 மணி கப்பல் புறப்படுது. அவர் பயணம் போகிறாரு. ஆனால் பெருந்தலைவர் சொல்கிறாரு, இவ்வளோத்தையும் சொல்லிவிட்டு இது பெரியாருக்கு தெரிய வேணாம், தெரிஞ்சால் அவர் வந்து ஒத்துக்க மாட்டாருன்ற ஒரு தகவலையும் சொல்கிறார். இது வந்து அவருக்கு வந்து தெரியாதையே இந்த சம்பவம் நடக்குது. அவர் பயணம் போயிட்டார். இது வந்து வரலாற்று நிகழ்வு, இட்டுக்கட்டி கதை இல்லை, கைத்தட்டல் வாங்கிறதுக்கு ஆம கதை சொல்லலை. ஞாபகம் வச்சுங்க, வரலாற்று உண்மை இது, வரலாற்று ஆவணம் இது. இந்த தகவல்களை வந்து அவர்கிட்ட சொல்லும் போது பெரியார் பயணம் போகிறார். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பெரியார் பயணம் பண்ணுற நேரத்தை 7 மணின்றத 2 மணிக்கு நீட்டி வச்சு பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணி அவர் அனுப்பி வச்ச ஒரு மாபெரும் தலைவர் தந்தை பெரியார். சாதாரண இல்லை. ஈரோட்டு பூகம்பம் தந்தை பெரியார். குனிந்து கிடந்த சமூகத்தை வந்து நிமிர்ந்து வைத்த பாடுபட்டவர் பெரியார். பெண்ணடிமை போக்குவதற்காக பாடுபட்டார். ஜாதி ஒழிப்புக்கு பாடுபட்டு இருக்கிறார். ஆனால் நல்லா கேட்டுங்க, அவர் வந்து ஆண்மகன், பெண்களுக்காக போராடினார். பெரிய பணக்காரர், ஏழைகளுக்காக போராடினார். உயர்ந்த ஜாதி தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடினார். இதுதான் பெரியாருடைய வரலாறு. இவன் வயிறு வளர்க்கறதுக்கு அவரை திட்டி பேசிட்டு அவங்ககிட்டயோ பாராட்டு வாங்கிட்டு அவரை திட்டி பேசுகிறான்னா, அவரை திட்டினாதான் அவன் வயிறு வளரணும்னு சொன்னால் அதை கூட பெரியாரே இருந்தால் கூட ஏற்றுக்கிட்டு இருப்பார். என்ன தானே திட்டுறான், அவன் பழகிட்டான் போப்பா, வெங்காயம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவார் பெரியார். அந்த மாதிரியான மானசீகமாக தலைவராக ஏற்றுக்கிட்ட, தமிழ்நாடே ஏற்றுக்கிட்ட ஒரு தலைவரை இழிவுபடுத்துகிற நோக்கத்தோட அவன் பேசுகிறான்னு சொன்னால் காலம் இப்படியே போவாது, ஒரு நாளைக்கு திரும்பும். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு அவன் அதுக்கான விலையை கொடுத்தே ஆகணும். வாய் இருக்குதுன்னு வாடகை விட்டுட்டு பேசிட்டு அலைஞ்சிட்டு இருந்தா இதே மாதிரி காலமும் இருந்துடாது. ஞாபகம் வச்சுங்க. ஆமாம், சொல்லிட்டீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர் ஆட்சி இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்சி அவர் ஆட்சி நடந்திருக்கிறோம், ஆட்சி பிடிக்கிறதுக்காக வந்து இதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இது மாதிரியே நிறைய பிரச்சாரம் வந்துச்சு. அது மாதிரி எத்தனை சீமான் பண்ணுறாரு. அந்த பெருந்தலைவர் ஆட்சியை அதை விட்டு அவரை இறக்கிட்டு தான் நீங்கள் வந்தீங்க. சரி, அப்போ அதே மாதிரி தான் சீமான் ட்ரை பண்ணுற ஒவ்வொருத்தரும் ஒரு ஆட்சி மட்டும் வந்து தான் ஆகணும் சார். ஆட்சியை குறை சொல்கிறதுக்கும் ஆட்சியை வந்து அவங்களுடைய திட்டங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கும் அவனுக்கு தகுதி இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அப்போ கூட சீமான் யாரு, நீ யாரா நாயே, நீ யாரு, நீ யாரு சீமான்? நீ 1008 கேள்வி கேட்பியா பார்த்து எல்லாம்? நீ யோகியமா இருக்கியா முதல்ல? அவர் ஒரு இண்டி பிரச்சனை தான். அது நீ வாய் இருக்குதுன்னு பேசுவியா? விமர்சனன்றது வேற சார். நாம ஒரு ஆட்சியினுடைய திட்டங்களை குறை சொல்லி பேசுறத எல்லாருமே ஏத்துக்கிறது கிடையாது. இப்ப குறை சொல்லுவான், குறை சொல்லிட்டு போ. தந்தை பெரியார் யாரு? தனிப்பட்ட அரசியலுக்கு அவருக்கு சம்பந்தம் இருந்ததா? அவரை பத்தி நீ பேசுறேன்னா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். உன்னை நடமாட விட்டுதே தப்பாச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தலைமை தாங்கி நடத்தி கொண்டு இருக்கிற எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தளபதி மென்மையான ஆட்சி நடத்துறாரு. அதனால அவரை விட்டதனுடைய பலன் என்ன தெரியுங்களா? அவர் ராஜதந்திரி ஒரு விதத்துல எங்களுடைய முதலமைச்சர். எவ்வளோ பேசுகிறானோ பேசிட்டான். ஒரு நாளைக்கு மக்கள் முன்னாடி சந்தி சிரிப்பான்றதுனால தான் அவனை அப்படியே விட்டு வச்சிருக்குது. இன்னைக்கு அது நடந்துச்சு இல்லை, அம்பலப்பட்டு போனான்ல, மக்கள் காரி துப்புறாங்கல்ல அவனை. ஏண்டா எங்க பெரியாரே பேசுவியாடான்னு சொல்லி மூளைக்கு மூளை பேசுறாங்கல்ல. இல்லை ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா மூளை போட்டு ஈரோட்டில் இடைத்தேர்தல் மூளை போட்டு பெரியார் பயங்கர பேசுறாரு. இப்போ கூட பேசினாரு, பேட்டி கொடுத்தாப்புல. பெரியார் வந்து படிக்க வச்சாங்க. பெரியார் யார் படிக்க வச்சது? அண்ணா யார் படிக்க வச்சது? சரி, இவர் வந்து எல்லாரும் படிக்க வச்சுங்கிறாங்கல்ல, இது எப்படிங்கிறத பயங்கர திட்டி பேசுறாரு. 30 ஏக்கங்களை சேர்ந்து அவர் வந்து எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அவர் வீட்டை வந்து முற்றுகையிட போனீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மறட்டீங்க. ஆனா அதெல்லாம் மீறி அதுக்கப்புறம் எச்சாத்தா பெரியார் திட்டாரு. நீங்க வந்து அவர் பயன்படுத்த இல்லையே. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நீங்க திரும்ப திரும்ப சொல்றேன், தளபதி இன்னைக்கு அவரை விட்டு வச்சு இருக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு பொய்யா பேசி 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 மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு போய் செல்லா காசு ஆகிடுவான்ற ஒரு ராஜதந்திரத்தோட தளபதி நின்று இருக்காரு இன்னைக்கு. ஞாபகம் வச்சுங்க.
அவனை தொட்டு பெரிய ஆளாக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு கேஸ் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி வர்றதை விட அவனே ஒரு நாளைக்கு மக்கள் முன்னாடி செருப்படி போட போறான். அதான் நடந்துட்டு இல்ல இல்ல இதுக்கு சொல்லி நீங்க சொல்றாரு பெரியார் எல்லாம் படிக்க வச்சாங்க. பெரியார் யாரு படிக்க வச்சது? அண்ணாவை யாரு படிக்க வச்சது? பெரியாருக்கு முன்னாடி யாரு படிச்சதே இல்லையா? இவர்தான் படிக்க வச்சாங்க. அதுக்கு சொல்லுங்க. முட்டாள் சார் யார் சார் அப்படி சொன்னா? பெண்கள் படிக்கணும், பெண்கள் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன காலகட்டத்தில் பெண்கள் படிக்கணும், பெண்கள் உத்தியோகத்துக்கு போகணும்னு வரிசைப்படுத்தி பெண்களுக்காக போராடினவர் தந்தை பெரியார். அவர் அவரை படிக்க வச்சது யாருன்னு கேட்டா இதுனா முட்டாள்தனமான கேள்வி இல்லை. அது முட்டாளா அவன்? ஏன் சார் பெண்கள் படிக்கணும் சார்? அவங்க ஒரு குடும்பத்துல இன்னைக்கு அதான் நடக்குது. ஒரு பெண்ணு ஒரு குடும்ப தலைவி படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னா அந்த குடும்பமே பெரிய நிலைமைக்கு படிச்சு மேல வரும் சார். நீங்க தான் சொல்றீங்களே பெரியார் இல்லைன்னா யார் இருக்க முடியாது, யார் படிச்சிருக்க முடியாது, நீங்க தான் சொல்றீங்க. அதனால அப்படி சொல்றாரு. பெரியார் அந்த காலகட்டத்துல ஞாபகம் வச்சுங்க, பெண்கள் வெளிவராத ஒரு காலகட்டம் சார். பெண்கள் வெளியே போக கூடாது, பெண்கள் ஒரு கடைக்கு போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, படிக்கக்கூடாதுன்னு கட்டுப்படுத்தி வைத்திருந்த ஒரு காலகட்டத்தில் தந்தை பெரியார் இதை மாதிரி கட்டுப்படுத்துறீங்களா? இந்த பெண்கள் படிச்சா உங்களுக்கு என்னடா கஷ்டம்னு சொல்லி முதல் முறையாக குரல் கொடுத்து பெண்களுக்காக வாதாடின வக்கீல் சார் தந்தை பெரியார். அதைத்தானே நாங்க சொல்றோம். அவர் தான் படிக்க வச்சாங்களா அந்த காலகட்டத்தில்? காதுல கேட்டாவே ஈயத்தை காய்ச்சி ஊத்துறான்னு மனு தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையில நம்பி எவனும் படிக்க கூடாதுன்னு தான் சார். நான் இன்னைக்கு உங்களை கேட்கிறேன், உங்க முப்பாட்டெல்லாம் என்ன படிச்சிருக்காங்க? அதை சொல்லுங்க பார்க்கலாம். பாப்பா மட்டும்தான் படிக்கணும்னு இருந்த காலகட்டத்தில் உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ எவ்வளவு படிச்சாங்க? உங்க முப்பாட்டம் என்ன படிச்சாங்கன்னு சொல்லுங்க. அந்த காலத்துல இந்த பேருங்க கூட சார் மண்ணாங்கட்டின்னு இருக்கும், ஆம்பளைக்கு பேரு, பொண்ணுக்கு மண்ணுன்னு இருக்கும், கருப்பாயின்னா குப்பைன்னா இதுதான் பேர் வச்சான். அவன் வீட்டுல மட்டும் வெங்கட்ராமன் சொன்னா சேஷாத்திரின்னு பேர் வச்சுக்கிட்டான். பேர்ல கூட சுதந்திரம் இல்லாத ஒரு கழிச்சடையா மக்களை மதிச்ச ஒரு காலகட்டத்துல தந்தை பெரியார்னு ஒருத்தர் நெஞ்சை நிமித்திக்கிட்டு எதை வந்தாலும் பரவாயில்ல, இந்த இனம் வாழணும், மொழி வாழணும்னு போராடி மேல எல்லாரையும் மேல தூக்கி விட்டவர் சார் தந்தை பெரியாரு. அவரை பத்தி ஒருத்தன் கேவலமா பேசுவான், பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அவன் எதையோ பேசிட்டு போறான், அவன் வயிறு வளர்க்கணும், வேற வழின்னா. இன்னைக்கு எச் ராஜாவை பெரிய ஆளுன்றான், தமிழிசை சவுந்தரராஜனை பெரிய ஆளுன்னு சொல்றான், பாண்டேவை பெரிய ஆளுன்னு சொல்றான். அதே பாண்டேயை தான் சொன்னான் கலைஞர் மாதிரியான ஒரு தீர்க்கதரிசி உலகத்துல எங்கேயுமே கிடையாதுயா, தொல்காப்பியம் எழுதினாருன்னு சொன்னா சாதாரண விஷயம் இல்ல, ராமானுஜம் கதைவசனம் எழுதினாருன்னா சாதாரண விஷயம் இல்ல, எவ்வளவு ஆளுமை மிக்க தலைவர்னு கலைஞரை பாராட்டி பேசினார் சாரா ரங்கராஜ் பாண்டே. அந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்கெல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த நாய் பொறுக்கி தின்ன நாய் இன்னைக்கு கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்குதுன்னா அவன் வயிறு வளர்க்கணும். நீங்க ஒண்ணு நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்ல போனா மிகப்பெரிய, அதாவது ஈரோட்டுல இடைத்தேர்தல்ல பெரிய பெரிய கட்சியில திராவிட முன்னேற்ற நீ எதுக்கல, பிஜேபி நிக்கல, எல்லா கட்சியும் நிக்கல. ஆனா சீமான் ஆண்மகனா தகுதியுமா திமுக எதிர்த்து ஒரு கேண்ட் நிக்க வச்சிருக்காருல்ல, மக்கள் எல்லாம் பாராட்டுறாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? எதுக்கு அவர் பாராட்டுறாங்க? எலெக்ஷன்ல அவர் நிக்கிறது தான். அவர் என்ன ஜெயிக்கிறதுக்கா நிக்க வைக்கிறாரு? எப்படியும் தோக்க போறாரு. ஜனங்க முன்னாடி ஒரு அனுதாபமாவது கிடைக்காதான்னு பாக்குறாரு. இந்த முறை டெபாசிட் கூட வாங்க போறது இல்ல. நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் தான் ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கணும். பாருங்க, நாங்க மட்டும் ஆட்சி வரணும்னா திராவிட இயக்கம் இல்லைன்னா இந்த நாட்டுல வேஷ்டி கட்டி நடக்க முடியுமா? அவரு திராவிட போட்டு நடக்க முடியுமா? ஒன்றும் கிடையாது. இவங்களா விட்டுட்டு இருக்காங்க. இதே வெறிமானத்துல ஆந்திரா கர்நாடகா கேரளா திராவிடம் சொல்லி பாருங்க, அடிச்சு முடிக்கிட்டுவாங்கிறாரு. யார் சொல்றாங்க? அவருக்கு எது சாதகமா இருக்குதோ அதை பேசுவாரு, அவருக்கு எது சாதகமா இருக்குதோ அதை பேசுவாரு. எங்க வெளி மாநிலத்துல சொல்றாங்க, அடிச்சு விரட்டுறாங்க. கண் தோன்றா முள் தோன்றா மூத்த தமிழ் அப்படிங்கிறாங்க. நீங்க தமிழ் கிடையாது, திராவிடம் தான் மீன் அப்படிங்கிறீங்க. தமிழ்ன்றது மொழி சார், நல்ல ஞாபகம் வச்சுங்க. திராவிடங்கள் மொழி, திராவிடம் இனம் திராவிட இனம், ஞாபகம் வச்சுங்க. மொழி வேற, திராவிடம் வேற. தமிழ் திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள், அவர்களான மொழி தமிழ், அன்னை தமிழ் எங்களுடைய தாய்மொழி. அதை நாங்க ஏத்துக்கிறோம். மொழியால் நாங்கள் தமிழர்கள், பிறப்பால் நாங்கள் திராவிடர்கள்னு மார்தட்டி சொல்றான். இந்த பகுத்த அறிவு கூட அந்த நாய்க்கு இல்ல. அவன் எதையோ ஒண்ணு சொல்லிட்டு போறான். அதை நீங்க பெருசா கேட்க நீங்க என்ன சொல்ல பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா சீமான் தமிழகத்துல பயங்கர ட்ரெண்டு. ஏன்னா 30 ஏக்கில் சேர்ந்து சீமானை எதிர்த்து பயங்கரமா விரட்டினீங்க. அதெல்லாம் மீறி பாத்தீங்கன்னா திராவிடத்தை எதிர்த்து இருக்காரு. அவர் ஒரு முடிவார் இருக்காரு, திராவிடத்தை எதிர்த்தாதான் நம்ம தமிழகத்துல வளர முடியும், ஆட்சி பிடிக்க முடிவார் இருக்காரு. யாரு? பாஜக இருக்கிற வரைக்கும் தான். ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுங்க. பாஜக இருக்கிற வரைக்கும் தான். இவிஎம் மிஷின்ல தெல்லு முள்ளு பண்ணி பாஜக ஆட்சியில இருக்கிறான, அவன் என்னைக்கு இறங்குறானா அன்னைக்கு இவன் கதையை பாருங்க.
எவனும் இருக்க மாட்டான். அதே சீமான் வந்து பல்ட்டி அடிச்சு ஐயா நான் அப்படி பேசவே இல்லை தந்தை பெரியார் இப்ப கடந்த கால வரலாறு பாருங்களேன். நேற்று ஒண்ணு சொல்லுவான், இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவான். ஒரு ஆளை விட்டு வச்சுக்கிறான். அவன் எதைத்தான் உண்மையா சொல்லி இருக்கான். நாங்கெல்லாம் சொன்னா சொல்வதும் செய்வதும் ஒரே குறிக்கோளா இருக்கும். எதை சொல்றோமோ அதை செய்வோம், எதை செய்யறோமோ அதை சொல்லுவோம். இதெல்லாம் அவனுக்கு தெரியுமா? பொய் பித்தலாட்டம் தான் வாழ்க்கை. அவன் பழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் என்ன? அதெல்லாம் அவன் பேசுறது அப்படிதான். பாஜக இருக்கிற வரைக்கும் தான். பாஜக காரனுக்கு ஒரு ஆள் தேவை, எடுபுடி. அதே இன்னைக்கு சீமான் யாரே போட்டு பார்த்தானுங்க பாஜக காரனுங்க. ரஜினிகாந்தை கூப்பிட்டு பார்த்தானுங்க, ரஜினிகாந்த் வரல. அடுத்தது இப்போ விஜய களம் இறக்கி விட்டுக்கிறானுங்க. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இவனை சீமானை இழுத்துக்கிட்டு வாடகை வாய்க்கு அவன் வாடகையை கொடுத்துக்கிட்டு பேச வச்சுக்கிறானுங்க. எவ்வளோ காலத்துக்கு? என்னைக்காவது ஒரு நாளைக்கு திரும்பல, அன்னைக்கு தெரியும். அவனை காப்பாற்றுறதுக்கு அவனுமே இருக்க மாட்டான் மொத்தம் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து டேங்கில் மலத்தை கறந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2-3 வருஷம் விட்டுட்டு டக்குன்னு வந்து இப்போ வந்து அதை ஒரு முடிவு கொண்டு வரக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவர் வந்து விஜய் வந்து இப்போ வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்காக வந்து ஒரு போராட்டம் நடத்துறாரு. அந்த போராட்டம் முடிஞ்சு அடுத்து நான் போகிறது வந்து அந்த மலத்துக்கு டேங்க் அந்த ஏரியா தான் போகிறதா சொன்னதுக்கப்புறம் தான் வந்து இவர் போக விடாக நம்ம சீக்கிரம் முடிக்கணுக்காக அந்த ஊர் வேணுன்னே ஒரு பொய் கேஸ் போட்டு முடிச்சதா வந்து மக்கள் மத்தியில் ஒரு வளர்ந்து போயிருக்கு. எப்படி யார் பொய் கேஸ் போட்டு முடிக்க? இப்போ வந்து அந்த டேங்க்ல வந்து மழை கலந்து அவங்களே கலந்துட்டு அவங்களே குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அது கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்குது. எப்படி சொல்றீங்க சார்? விஜய் வந்து இன்னைக்கு போராடுறாரு பரந்தூர் விமான நிலையத்துக்குன்னு சொல்றாருல, காலத்தின் கட்டாயம் சார். மாற்றங்கள் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை. நமக்கு பின்னாடி வந்தவன்லாம் வந்து இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லாம் பெரிய அளவில் வாங்கிட்டான். நம்ம வந்து 1008 கதை சொல்லிக்கிட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு அவன் வசதிக்கு அரசியல் பேசிக்கிட்டு இருந்ததுனால தான் இது தள்ளி போச்சு. இதே விஜய் வந்து டங்ஸ்டன் மலையை வந்து குடைஞ்சி எடுத்து அங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு பாஜக வந்து சொல்லும் போது அன்னைக்கு அந்த மதுரை மக்கள்லாம், மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி மாவட்ட மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடும் போது இந்த விஜய் எங்கே போயிருந்தான்? எடுத்தாங்க. அன்னைக்கு வரலையே போராடுறதுக்கு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்னைக்கு சட்டமன்றத்தில் சொல்லிட்டார், அந்த டங்ஸ்டன் அந்த திட்டம் வரணும்னு சொன்னால் நான் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்க மாட்டேன்னு சொன்னார். ஞாபகம் வச்சுங்க, இந்த கருத்தை பதிவு பண்ணுங்க, நல்ல தெளிவாக போடுங்க. அந்த டங்ஸ்டன் அந்த திட்டம் அங்கே வந்துடுச்சுன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான் இருக்க மாட்டேன்னு சொன்னார் திராவிட மாடல் ஆட்சி நாயக தளபதி. இதை சொன்னாரு, ஞாபகம் வச்சுங்க. ஆனா அன்னைக்கெல்லாம் இவன் எங்க போயிருந்தான்? விஜய் எங்க போனா? ஏன் அதுக்கு போராட வரல? ஏன் போராட வரல? அது வந்து மத்திய அரசினுடைய திட்டம். அங்க போய் போராடினாக்கா இவன் அவன் முன்னாடி வீக் ஆயிடுவான்னு அங்க வரல. இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக இங்க போராடணும்னு இங்க வந்து நிக்கிறான். அதுல கூட அரசியல், மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு திராணி இல்லை, மாநில அரசை எதிர்க்கிறதுக்கு அங்க வரான். இதே விஜய் இன்னைக்கு சொல்றேன், 13 வருஷத்துக்கு முன்னாடி கொக்கோ கோலா கம்பெனி விளம்பரத்துக்கு ஒரு காசு வாங்கின்னு நடிச்சான். கொக்கோ கோலா குடிங்க, வந்து மஜாய் பண்ணுங்க, கும்முன்னு இருங்கலாம் பாட்டு 13 வருஷத்துக்கு முன்னாடி கொக்கோ கோலா கம்பெனி விளம்பரத்துக்கு பணம் வாங்கிட்டு நடிச்சான். அதே கத்தி படத்துல அது இந்த தாமிரபரணி ஆத்து தண்ணியை கொக்கோ கோலா கம்பெனிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு அங்க எதிர்த்து பாவலா பண்ற மாதிரி படத்துல நடிக்கிறான். இங்கேயும் பணம் வாங்குறான், அங்கேயும் பணம் வாங்குறான். அதுலயே ஒழுங்கா குறிக்கோள் இல்லாதவன் அவன்லாம் சொல்றது ஒரு பேச்சா? நீங்களே உங்க வாயிலே இதே சொல்லுங்க. இதே ஏடிஎம் ஆட்சியில எடப்பாடி ஆட்சி இருக்கிறப்ப இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப எதிர்த்த டிஎம்கே நீங்க வந்து இப்போ வந்து ஆதரிக்க என்ன காரணம் சார்? அப்ப வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்கள் 10 வருஷம் இல்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி தானே எடப்பாடி ஆட்சி இந்த பத்தி இந்த பரந்தூர் விமான நிலைய மத்திய அரசு கொண்டு வந்து அப்ப வேண்டாம்னு எதிர்த்த டிஎம்கே இதே வாய் தான். மக்களுக்கு வந்து பாதிப்பு வந்த எந்த திட்டத்தையும் எதிர்க்கிறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கிறோம், இல்லன்னு சொல்லல. அப்ப வேண்டாம்னு போறாங்க. நல்லா கேட்டுங்க சார், அன்னைக்கு எடுத்த நிலப்பரப்பினுடைய அளவு எவ்வளவு, இப்ப எடுத்து இருக்கிற நிலப்பரப்பு எவ்வளவுன்னு கணக்கு போட்டு பாருங்க. அந்த நிலப்பரப்புல எவ்வளவு வந்து நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் வருதுன்னு பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க. அளவுக்கு திட்டங்களை தீட்டி செயல்படுறதான். இதேதான் நீங்க சொன்னீங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல பிரச்சனை வந்தப்ப நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு அந்த ஹைகோர்ட் ஜட்ஜி சொல்றாரு, கிளாம்பாக்கம் வந்து அந்த பேருந்து நிலையம் காலத்தின் கட்டாயம் அருமையான திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தி இருக்கிறார்கள், தமிழ்நாட்டு அரசுக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன்னு உயர் நீதிமன்ற நீதிபதி இன்னைக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரு சார். அது மாதிரிதான் எல்லா திட்டத்தையும் பார்த்து மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எதுவோ அதை செய்யறோம், பாதிப்பு இல்லாத வகையில செய்யறோம். அதையும் தாண்டி கொஞ்சம் பேருக்கு வருதுன்னு சொன்னா அவங்களுக்கான நஷ்ட ஈடு என்னவோ அதை கொடுத்துட்டு தான் பண்றாங்க. சும்மா 19 போகல. நீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க. எவனோ ஒருத்தன் சொல்றான்னு செய்து வந்து பேசுறதெல்லாம் கிடையாது. 19 சொல்ற திட்டம்லாம் கிடையாது.
மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எதுவோ, இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு தேவையான திட்டங்கள் எதுவோ, இந்தியாவிலேயே இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து அண்ணாந்து பார்க்குற உயரத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேசுறீங்களே, இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் கொடுக்கல இந்த அம்மா. இப்போ அதான் கேட்கலாம். இப்போ வந்து இப்போ மத்திய அரசு இன்னைக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. பட்ஜெட் பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், பட்ஜெட்னு அவங்க வரி இல்லாத பட்ஜெட் போட்டிருக்காங்க. வரி இல்லாத பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க. 12 லட்சம் ரூபாய் இருந்த ஒரு வருமான வரி சலுகையை வந்து 12 லட்சமா உயர்த்தி இருக்கிறாங்க. 12 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் வரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணுதான். அது வந்து 19 ரூபாய் இந்தியாவில் இருக்கிற மொத்த மாநிலத்துக்கும் சேர்த்து தான். தமிழ்நாட்டுக்கு தனியா போட முடியாது. இந்தியா பட்ஜெட் தான், தமிழ்நாட்டு பட்ஜெட் தமிழ் இந்தியா தமிழ்நாடு இன்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து அறிவிச்சு அதுக்கான நிதி ஒதுக்குறியா? மெட்ரோ ரயிலுக்கு எதனா கொடுக்குறியா? இல்ல வேற எதனா மத்திய அரசு அந்த ஒன்றிய அரசு மத்திய அரசு அவங்க ரொம்ப கேவலமா பாக்குறேன். இது எப்படி உங்களுக்கு பண்ணுவாங்க? அதுக்காக கேவலமா பேசினாக்கா இங்க வந்து வரி வாங்காம இருக்கியா? ஜிஎஸ்டி வரி வாங்காம இருக்கியா? எங்க சார், இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் சார் 2வது மாநிலமா. ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு ஒரு நோபல் பரிசு பெற்ற பேரறிஞர் ஒருத்தர் சொன்னார், தமிழ்நாடு மட்டும் தனியா விட்டாக்கா ஆசியாவிலேயே தமிழ்நாடு வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி நோபல் பரிசு பெற்ற அறிஞர் பெருமகனார் ஒருத்தர் சொல்லியிருக்கார் சார். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, அந்த திட்டங்கள் எல்லா விதத்திலையும் மேல போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி அவர் அறிக்கை கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு தமிழ்நாடு முன்னேறிட்டு இருக்குது. நான் தேவையான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கத்துல ஒன்றும் இல்லை. பீகார்காரவனுக்கு முட்டு கொடுக்குறான ஒன்று அந்த மாநிலத்துக்கு வாரி வழங்குற சந்திரபாபு நாயுடுக்கு எதனா ஒண்ணுனாக்கா அங்க வாரி வழங்குறிய ஒரு இந்திய அரசாங்கம், ஒன்றிய அரசுன்னு சொன்னா எல்லா மாநிலத்தையும் ஒரே மாதிரி பாவிக்கணும் சார். நீங்க 7 லட்சம் இருந்து 12 லட்சம் ரூபாய் வந்து பாராட்டுறீங்க சார். அது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது. இந்திய பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட் இப்ப போட இந்தியா பட்ஜெட் போட்டாங்க. தமிழ்நாடு பட்ஜெட்னாக்கா அந்த ஒரு அறிவிச்சுட்டு எல்லாத்துக்கும் நீ அவங்க அங்க கொடுத்துட்டு இருப்ப. நாங்க பாத்துட்டு சும்மா உட்காந்துக்குமா, கேட்க மாட்டோமா? நீ அதை குறை சொல்லதான் செய்வோம். என்ன பெருசா இது ஒன்னும் இல்ல. சுப்பிரமணிய சாமி தண்ணி கூட பேட்டி கொடுத்துக்கிறாரு. யாரு அந்த பொம்பளை? நிர்மலாவா? யாரு? அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் வந்து அதிகாரிங்க கூப்பிட்டு கையெழுத்து போறதுலதான் போட்டு போவான். அதை பத்தி என்கிட்ட கேக்குறீங்கன்னு அவங்க கட்சிக்காரனே சொல்றாரு சுப்பிரமணிய சாமி. அந்த அளவுக்கு கேவலப்பட்டு போய் நிக்குதான் அந்த அம்மா. என்ன வந்து புதுசா திட்டங்களை கொண்டாந்தாங்க? நான் கேக்குறேன், காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த அப்போ சிதம்பரம் நிதித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பொருளாதார கொள்கை தாராளமயமாக்கல்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அது வந்ததன் பயனாக தான் பன்னாட்டு கம்பெனி எல்லாம் தமிழ்நாட்டு இந்தியாவுக்குள்ள வந்து இன்னைக்கு பெரிய அளவில் இன்னைக்கு சம்பள விகிதங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட வருமானம், ஐடில வேலை பார்க்கறவனுக்குலாம் 1 லட்சம் 1.5 லட்சம் இந்தியா மொத்தம் அப்ப கொண்டு வந்தது. அன்னைக்கு காலகட்டத்தில் நிதி அமைச்சரா இருந்த காலகட்டத்தில் கொண்டு வந்த அந்த திட்டம் எங்களுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த முரசொலி மாறன் அவர்கள், தலைவருடைய மனசாட்சியாக இருந்த முரசொலி மாறன் அவர்கள் பன்னாட்டு கம்பெனிகளெல்லாம் எடுத்துட்டு வந்த காலகட்டங்கள்ல வந்ததுனால தான் சார் இன்னைக்கு வருமானம் தனிநபர் வருமானம் பெருசா இருக்கு. பிஜேபி செய்யல, பாஜக செய்யல, பிரதமர் மோடி செய்யல, எவனும் செஞ்சுட்டான். புள்ளிவரங்களை கொடுங்க செஞ்சான்னு காங்கிரஸ் கொண்டு வந்த 70 பொதுத்துறை நிறுவனங்களை வித்து தின்னானுங்களா? அதை தவிர வேற எதுனா புதுசா உருவாக்குனானுங்களா? அப்படி 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 செய்யாம எதுக்கு 3 பிரதமரா வர்றாரு? யாரு? இவிஎம் மிஷின்ல ஃப்ராட் பண்ணி வந்தா, அதே மாதிரி மிஷின்ல ஃப்ராட் பண்ணி வந்தா எங்க ஒன்னாலும் சொல்லுவான். வட மாநிலங்கள்ல இருக்கிறவன் அதை கண்ண மூடிட்டு கம்முன்னு கேட்டுக்கிறான். ஒண்ணு இல்ல, இப்ப மகாராஷ்டிரா தேர்தல் வந்தது, அதுல கூட நீங்க பாருங்களேன், அதை கூட நீங்க பாருங்க. சார் நான் சொல்ல வேண்டியது இல்ல சார், நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி இன்னைக்கு பாருங்க சார். எல்லா விஷயத்தையும் அன்னைக்கு இருந்த வந்து அந்த மகாராஷ்டிரா தேர்தல் அறிக்கையில என்னென்ன வந்தது, தில்லு முள்ளு நடந்ததுன்னு புள்ளி வரங்கள்லாம் இருக்குது சார். எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. ஓகே சார். இப்போ 2026 தேர்தல் பாத்தீங்கன்னா மறுபடியும் டிஎம்கே வருகிறீங்க நீங்க? 100% மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில டிஎம்கே அதிருப்தி இருக்குது. இந்த டாஸ்மாக் இருக்குது, நிறைய வந்து நிறைய சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்ல, நிறைய பாருங்க. நேத்து பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா ஒரு நூலகத்துக்கு மேல ஒரு 3 பிள்ளைகள 6 பசங்க வந்து மாணவங்க படுத்தி மிகப்பெரிய ஒரு இதாச்சு. இது மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு சார். ஒரு விஷயம் நல்லா கேட்டேன். இல்ல நேத்து கேள்விப்பட்டீங்களா? பெரம்பூர்ல ஒரு நூலகத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 3 12 வயசு 13 வயசு பிள்ளைகளை 3 பிள்ளைகளை ஒரு 6 இளைஞர்கள்
கஞ்சா போதையில மேலே கூட்டிட்டு போய் மானவங்கப்படுத்தி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாச்சு. அது கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்படலையே. அது மாதிரி நிறைய வந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் காவல்துறை வந்து ஒரு இதெல்லாம் போகுது, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய பிரச்சனையா இருக்குது. பாதுகாப்பு இல்லைன்னு யார் சொன்னா? கவர்னரே சர்டிபிகேட் கொடுத்தாரு, இந்தியாவிலேயே தமிழ்நாடு சிறந்த மாநிலம் பெண்களுக்கு பாதுகாப்பாக. இதுக்கு மட்டும் கவர்னர் சொல்றீங்க. கேளுங்க, வடகிழக்கு இருக்கிற அந்த மாநிலங்களத்துல பெற்றோர்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. பாராட்டு நல்ல கவர்னர், பாராட்டுல கவர்னர்ல ஆட்டுக்கு தாடி. ஆமா சார், உண்மையை யார் சொன்னாலும் ஏத்துப்போம் சார். உண்மையை பேசினா நாங்க பொய்யா சொன்னா ஈரோடு தேர்தல் பாத்தீங்கன்னா நம்ம சீமான் கட்சி ஜெயிச்சர் அப்படிங்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? சீமான் கட்சி ஜெயிக்குமா? அத்தைக்கு மீச முளைக்கிட்டான், அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்தியாவிலேயே வந்து ஆளுங்கட்சி எதிர்த்து இது மாதிரி வந்து இடைத்தேர்தல எந்த கட்சி ஜெயிச்சிருக்குது சார்? வரலாறு நின்றுட்டாக்கா உடனே அவர் வந்து வெற்றி வீரன் அவரு கருதப்படுவாரா? அடுத்த முதலமைச்சர் சார், எதை வந்து யார்கிட்டயே காசை வாங்கிட்டு தின்னணும், அதை வச்சு எவ்வளவு பேர்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கினானோ, அந்த தேர்தலை வச்சு எவ்வளவு பேர்கிட்ட என்ன பணம் வாங்கினான்னு தெரியாது, ஆண்டவனுக்கு தான் வெளியே. இந்த ஒரு கேள்வி சொல்லியே, இத்தனை பேர் 30 ஏக்கங்கள் சேர்ந்து எதிர்த்துமே சீமான் பயப்படலையே? எதுக்கு? ஒரு ஆண்மகனை எதிர்த்து இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு பெரியாரா? என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு? நான் சொல்றேனே, பாதுகாக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்துடுச்சு. பாஜக காரனுடைய போர்வையில் அவர் இருக்கிறாரு, அந்த தைரியத்தில் அவர் இருக்கிறாரு. காலம் இப்படியே போவாதுல்ல. அதுக்கு தானே நான் முன்னாடியே ஒரு பதில் சொன்னேன். காலம் இப்படியே போவாது, ஒரே மாதிரியா இருந்துதான் வரலாறு கிடையாது. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். அப்போ பாருங்க. ஓகே, நான் வந்து நம்ம நேயர்களுக்கு நல்லா தகவலை சொன்னதுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம், நன்றி.